வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனின் இணை தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். மட்டக்களப்பு ஆறுமுகத்தான் குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கீனா துரைராஜசிங்கம் மக்கள் ஆணை கிடைக்காதவர்களும் தமிழ் மக்கள் பேரவையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இணைத் தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கு விளங்குகின்றார். அவரிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். அவ்வாறு கேட்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வவுனியாவிலே நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலேதான் விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை சபையிலே விட்ட பொழுது அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன. அந்த எதிர்ப்புகளிலே முக்கியமான எதிர்ப்பை தெரிவித்தவர் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள். அவருக்காக வடக்கு கிழக்கிலே இருந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் சென்று நாங்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தோம். மிக கூடிய அளவிலே 37 உறுப்பினர்களை கொண்ட வடமாகாண சபையிலே 30 உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களாக வரும் வகையிலே நாங்கள் செய்தோம். ஆனால் இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடாது என்று சொன்ன பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்களோடு சேர்ந்து அங்கே தமிழர் பேரவை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். மக்களுடைய ஆணையை பெற முடியாது போன EPRLF-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கு சென்றிருக்கின்றார். எங்களுடைய பிரதேசத்திலே யாரென்று கூட அடையாளம் தெரியாதவர்கள் சிலர் அங்கு சென்றிருக்கிறார்கள்.